அதாவது அஸ்ட்ராஜென்கா என்று சொல்லக்கூடிய இந்த கோவிஷீல்டு நிறுவனம் இன்னைக்கு மிகப்பெரிய குற்றவாளி கூண்டில் இருக்கிறது. யூகேல ஒரு வழக்கு நடக்குது. ஒரு வழக்கல்ல அந்த நிறுவனத்தின் மீது 56 வழக்குகள். எதுக்கு அப்படின்னா, இந்த நிறுவனம் தயாரித்த கோவிஷீல்டை யார் யாரெல்லாம் பயன்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் பக்க விளைவுகள் வர துவங்கி இருக்கிறது. அதற்கு அவர்கள் ஆதாரமாக சொல்வது என்பது வணக்கம். பாஜக மீதோ மோடி மீதோ எனக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் நான் கொரோனா காலத்தில் கோவிஷீல்டு என்று சொல்லக்கூடிய வேக்சினை நான் போட்டுக்கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய அகிலேஷ் யாதவனுடைய 9 செகண்ட் வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. देखिए, मैं तो नहीं लगवाऊंगा अभी वैक्सीन. मैंने अपनी बात कह दी और वो भी बीजेपी लगाएगी, उसका भरोसा करूंगा मैं? अरे जाओ भाई. அதாவது அஸ்ட்ராஜென்கா என்று சொல்லக்கூடிய இந்த கோவிஷீல்டு நிறுவனம் இன்னைக்கு மிகப்பெரிய குற்றவாளி கூண்டில் இருக்கிறது. யூகேல ஒரு வழக்கு நடக்குது. ஒரு வழக்கல்ல அந்த நிறுவனத்தின் மீது 56 வழக்குகள். எதுக்கு அப்படின்னா, இந்த நிறுவனம் தயாரித்த கோவிஷீல்டை யார் யாரெல்லாம் பயன்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் பக்க விளைவுகள் வர துவங்கி இருக்கிறது. அதற்கு அவர்கள் ஆதாரமாக சொல்வது என்பது, சில பேருக்கு இரத்த உறைதல் ஏற்படுகிறது, தட்டுக்கள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய தட்டுக்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடிய இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதனால ஏராளமான உயிர் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சொந்தக்காரங்கள்ல பல பேர் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, யூகே கோர்ட்ல இந்த அஸ்ட்ராஜென்கா என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இந்த தினத்துல நேற்றைய தினம் யூகேல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அஸ்ட்ராஜென்கா என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, உண்மைதான், இந்த கோவிஷீல்டு என்று சொல்லக்கூடிய வேக்சினை பயன்படுத்தினால் அதில் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே இங்கு இது தொடர்பாக பேசிக் கொண்டிருப்பதை போல ரத்தம் திடீரென உறைந்து போகலாம், அதே மாதிரி தட்டுக்களுடைய எண்ணிக்கை திடீரென்று குறைந்து போகலாம். இதுவெல்லாம் இந்த கோவிஷீல்டு வேக்சின் பயன்படுத்தினால் நடக்கும் என்று இந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, அகிலேஷ் யாதவ் அன்றைக்கு எனக்கு மோடியை பிஜேபியை நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் நான் கோவிஷீல்டு வேக்சின் போட்டுக்கல அப்படின்னு சொன்னார் இல்லையா, அன்னைக்கு சங்கபரிவார கும்பல் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அகிலேஷ் யாதவை தேச துரோகி என்று சொன்னார்களா இல்லையா? சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் சொன்னது உண்மையாயிருச்சு இல்லையா? இன்னைக்கு நமக்கு கேட்குது, சங்கிகள் எல்லாம் இந்த பதிவெல்லாம் கேட்டுட்டு, ராமா ராமா எனக்கு எப்பதான் இப்ப ரத்த உறைதல் ஏற்படும் தெரியல, எனக்கு எப்ப ஹார்ட் அட்டாக் வரும், எனக்கு எப்ப என்ன பிரச்சனை வரும்னு தெரியல, என்னை யார் காப்பாற்ற போறா அப்படின்னு இந்தியா முழுவதும் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். சங்கிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்களும் இதை நம்பி இதை போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பக்க விளைவுகள் வருவதனால இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண முடியும்? மோடியினுடைய ஆட்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க? நெருக்கடி கொடுக்குறாங்க. இதை போடுங்க, போடலைன்னா பிரச்சனை, போடலைன்னா அதுதான் இது அப்படி அப்படி. அது ராகுல் காந்தி கூட தேச துரோகின்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி கூட ஒரு எச்சரிக்கை விடுத்தார். ஏன் இவ்வளவு திருப்புன்னு அவசரமா நீங்க மக்களுக்கு இது செலுத்த வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? அப்பவே தெரியும், கொரோனா காலத்துல மோடி பிளைட் அடிக்க சொன்னது, விளக்கேற்ற சொன்னதெல்லாம் உலக அளவுல மிகப்பெரிய கிண்டலுக்குள்ளானது. போதா குறைக்கு இந்த கோவிஷீல்டு என்று சொல்லக்கூடிய திடுதிடுப்பு என்று உருவாக்கப்பட்ட வேக்சினை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்களின் உடம்பில் ஏற்ற வைத்ததனுடைய பொறுப்பு, போட வைத்ததனுடைய பொறுப்பு மோடிக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு மோடி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த கோவேக்சின், இந்த கோவிஷீல்டு, இந்த சான்றிதழ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோடியினுடைய போட்டோ கண்டிப்பா வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு மோடி போட்டதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நிகழ்ந்தது. இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். இந்த கோவிஷீல்டு என்று சொல்லக்கூடிய இந்த அதனுடைய மிக முக்கியமான நிறுவனம் அஸ்ட்ராஜென்கா, இவங்க கூட சேர்ந்துதான் சிரம் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்தியாவில் கொரோனா தடுப்புக்கான மருந்துகளை தயாரித்தது இல்லையா? இவனுங்க தான் இந்தியா முழுக்க இந்த கொரோனாவுக்கான தடுப்பூசியை விநியோகம் செய்ததும் கொடுத்ததும். இவனுங்க யாரு? இவங்களுக்கு எப்படி இந்த ஆர்டர் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, தேர்தல் பத்திர ஊழல், மோடி கொள்ளையடித்ததெல்லாம் இன்றைக்கு வெளியே வந்திருக்கு. அதுல 52 கோடி ரூபாய் இந்த சிரம் இன்ஸ்டிடியூட் எடுத்து மோடி வாங்கியிருக்கிறார். வாங்கிட்டு
தம்பி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். அவனுங்க தான் கட்டுக்கடங்காத இந்த வேக்சின் எல்லாம் போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு போட்டானுங்க. எவ்வளவு நெருக்கடி கொடுத்தானுங்க. போடலைன்னா அவ்வளவுதான். பல மக்களுக்கு பயம் இருந்தது. ஏன்னா ஒரு வேக்சின் தயாரிக்கணும், அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அது எத்தனை காலம் அது பரிசோதித்து பார்க்க வேண்டும், எத்தனை முறை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும், அதுக்கப்புறம் தான் மனிதனுக்கே வரும் இல்லையா? இதுதான் நம்ம காலங்காலமா நம்ம அறிவியல்ல படித்து கொண்டு இருக்கிறது இல்லையா? ஆனால் இது திடுப்பென்று உருவாக்கப்படுகிறது, திடுப்பென்று மக்கள் உடம்புல போட்டு விடுறானுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா இதனால நிறைய பிரச்சனை இருக்கு. சமீபத்துல கூட குஜராத்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே இந்த வேக்சின் போட்டதுனால அதிகமான மரணங்கள் நிகழக்கூடிய மாநிலமாக குஜராத் இருப்பதாக செய்திகள் வந்தது. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப எந்த அளவிற்கு மோடி இந்திய மக்களுடைய உயிரோடு விளையாடி இருக்கிறது இந்த பாஜக. இவனுங்களுக்கு எல்லாம் இதை பத்தி கவலையே கிடையாதுங்க. இவனுங்களுக்கெல்லாம் முதல் விஷயம், இந்த சங்கிகளுக்கு மூளைக்கு பதில் சாணி தான் இருக்கு. அவனுங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. ஆனா இது என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோடு உயிரோடு விளையாடக்கூடிய விஷயம் இல்லையா? இந்த யூகேல நடக்கக்கூடியது 56 வழக்குகள், எல்லாரும் நஷ்டஈடு கேட்டு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா பெரிய அளவுல மரணம் நடக்குது. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா இருந்தாரு, 50 வயசு ஆச்சு, 50 வயசு தான் இருக்கும், 40 வயசு தான் இருக்கும், 35 வயசு தான் இருக்கும், ஆனா டக்குன்னு திருப்பி இறந்து போனாரு. அப்ப அவர் வேக்சின் போட்டிருக்காரா, கோவிஷீல்டு வேக்சின் போட்டிருக்காரா அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. அப்ப போட்டிருந்தாரு, இப்போ ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்லாம் சந்தேகங்கள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இதை அந்த தயாரித்த நிறுவனமே கோர்ட்ல ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆமா, இதை போட்டா பக்க விளைவு ஏற்படும், ஸ்ட்ரோக் ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது நிகழ்ந்திருக்கிறது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த அளவிற்கு இந்திய மக்களின் உயிரோடு விளையாடிய பாஜக என்று சொல்லக்கூடிய அரசும் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடிக்கும் என்ன தண்டனை? எனக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க. எத்தனை பேர் இன்றைக்கு இதனால எவனாவது நிம்மதியா தூங்க முடியுமாங்க? குறிப்பா இந்த RSS காரன் சங்கிக்காரன் எல்லாம் எப்படி என்ன பண்ண முடியும்? உள்ள போட்டாச்சு இல்லையா, இனி என்ன பண்றது? அப்போ ஒரு ஒரு பதட்டத்திலே இனி உள்ள வாழ்நாள் முழுக்க வாழ வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுதான் சொல்றேன். அதாவது எந்த விதமான ஒரு 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 முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் திடுதிடுப்புன்னு எல்லாரும் போடுறானுங்க. அதுவும் எப்படி, நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல காசு கொடுத்து வேக்சின் போட வேண்டிய சூழலுக்கு எல்லாம் தள்ளப்பட்டார்கள் இந்திய மக்கள். அதெல்லாம் நடந்தது இங்க பெரிய அளவுல சிக்கல். பிறகு மக்களை நடக்க விட்டது. கொரோனா காலத்துல மோடி செஞ்சது, யோகி செஞ்சது, ஊபியில எல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது உலகளாவிய மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்போ அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசுகள் மக்களுடைய உயிர்களின் மீது எந்த விதமான ஒரு கரிசனமும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அதிகாரம் போதும் இல்லையா? மக்களுடைய உயிர் எப்படி இருந்தா இவங்களுக்கு என்ன? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.